अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाहु तआला फ़ी मक्तबिल तंज़ील अली वल फ़ुरक़ानिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह क़ूलू क़ौलन सदीदा व युस्लिह लकुम अमालकुम यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவினை ஆரம்பிக்கின்றேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் கருணையும் கிருபையும் நம் உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர் குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய எண்ணுயிர்களை இணைத்து வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அல்லாஹ்வின் தூதருடைய உத்தம தோழர்களுக்கும் அவர்களுடைய பின்தொடர்களுக்கும் இமாம்களுக்கும் ஈமான் கொண்ட நம் அனைவர்களுக்கும் என்றென்று உண்டாதாக என்று பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்னும் மாபெரும் அருட்கொடை அல்லாஹ்வினால் தன் அடியார்கள் மீது இறக்கி அருளப்பட்ட மிக பெரிய பொக்கிஷம். யார் இதை உணர்ந்து பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பாக்கியத்திற்கான நற்கூலியை அவர்கள் மறுமை நாளிலே முழுமையாக கண்கூடாக பார்ப்பார்கள், பெற்றுக்கொள்வார்கள். இன்று மேலை நாடுகள் எல்லாம் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் இஸ்லாம் பரவுதானட்டா இல்லை, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கி. வேணாம், நாம் பெற்ற பிள்ளைகளை வேணால் என்ன செஞ்சுக்கலாம், கணக்கெடுக்கும் போது கூட்டினா முஸ்லீம்கள் கூடுவாங்க வழிய இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தினுடைய தொகை கூடியிருக்கான இல்லை. ஏன் இந்த நிலை? இது இங்கே மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் அதே நிலைமை தான். நம்மகிட்ட பிரிஞ்சு போகிற எல்லாருக்கும் அதே நிலைமை தான். என்ன காரணம் என்று சொன்னார், மேலை நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்து போன்ற நாடுகளில், இன்னும் அடுத்து அமெரிக்கா, மிகப்பெரிய நாடுகள், கல்வியறிவு பெற்ற நாடுகளிலெல்லாம் தங்களுக்கு முன் இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை கவனிக்கிறார்கள். இது நம்மளை மாதிரி இருந்தான், நம்மளுடைய பேசிக்கொண்டிருந்தான், நாம் செய்வதெல்லாம் செய்து கொண்டிருந்தான், மதுவோ விபச்சாரமோ முறையாக இல்லாத வாழ்க்கையோ அவனுக்கு தவறாக தெரியாமல் நம்முடனே இருந்தான். இவன் இஸ்லாத்திற்கு வந்தவுடன் 100% இவனுடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது. மதுவை விட்டு தூரமாகிவிட்டான், விபச்சாரத்தை விட்டு ஓடிவிட்டான், வட்டி வாங்குவதில்லை, அநீதம் இழைப்பதில்லை, அதிகம் பேசுவதில்லை, எந்நேரமும் இறை சிந்தனையுடன் இருக்கின்றான். இந்த மாற்றம் என்ன என்று கேள்வி எழக்கூடிய மக்கள் அவரிடத்தை கேட்குறாங்க, உன்னிடம் இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது?
அப்போ இஸ்லாத்திற்கு வந்த மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, மிகப்பெரிய மில்லியனர்லாம் இருக்கிறாங்க, மிகப்பெரிய கல்விமான்கள், விஞ்ஞான ரீதியாக வெற்றி பெற்றவர்கள். இவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மிக துல்லியமாக படித்து தரக்கூடிய பாடத்திட்டம் தான் இஸ்லாம். நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாம் ஏதோ ஒரு மதம், அதுவும் குறிப்பாக தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற மதம், கரடுமுரடான உள்ளம் கொண்டவருடைய மதம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இஸ்லாம் என்னவென்று தெரிந்தவுடனே நமக்கு செய்திகள் எல்லாம் தவறு என்று தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஆய்வு செய்தேன். எனது இறுதி முடிவு ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப நீண்ட நெடிய விளக்கமெல்லாம் சொல்லாமல் ரொம்ப அழகாக ரத்தின சுருக்கம், எதை உணர்ந்தார்களோ எதை பார்த்தார்களோ அதை மக்களுக்கு சொல்கின்றார்கள். அதை கேட்டவங்க என்ன செய்கிறாங்க, பார்த்தவங்க, அப்போ நாமும் ஏன் இஸ்லாத்துக்கு வரக்கூடாது? அழகான வாழ்வியல் நெறி இருக்குன்னு சொல்ல போனால் இது லைஃபுக்கான ஒரு சிலபஸ் குரான், அவ்வளோதான். சரியாக படித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திட்ட வெற்றி, இங்கேயும் வெற்றி, மறுமையிலே வெற்றி. இதுதான் இஸ்லாம் என்பதை விளங்கி கொள்ள முடியும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக வருது. எப்படி மோசமாக வருது? குடியுரிமை பறிச்சிடனோ, வாழ முடியாதோ என்ற இழிநிலை நமக்கு ஏற்படுது. உண்டா இல்லையா? எவன் சுவையாமல் நக்குனா தான் நம்ம பிழைக்க முடிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி யாரையாவது ஆதரித்து தான் ஆகணும், சுயமாக வாழ முடியாது. எப்படி வாழ்ந்தாகணுமே? வீட்டை கட்டி வச்சுருக்கோம், பொருளாதாரம் சேர்த்து வச்சுருக்கிறோம், பரவசலம் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, எப்படியாவது வாழணுமே என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அவசர கதி இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாத்தை நாம் சரியாக பின்பற்றாத ஒன்று, அதன் மூலம் மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சொல்லாதது ரெண்டு. இந்த ரெண்டு தவறு தான். இந்த ரெண்டும் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம், மன்னிக்கவே முடியாத குற்றம். இஸ்லாத்தை பின்பற்றா முஸ்லீமாக வாழதை மன்னிக்க முடியுமா? முடியாது. நம்மளை பார்த்து இஸ்லாம்னாலே மோசம் நினச்சி ஒரு மனுஷன் நினைக்கிறான்னா அந்த குற்றத்தை மன்னிக்க முடியுமா? முடியாது. இப்படித்தான் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம இஸ்லாம் என்பது மிக தெளிவான துல்லியமான அழகான பாடத்திட்டம். பெரிய பெரிய சட்டத்திட்டங்கள்லாம் படிச்சிருப்போம். அல்லாஹ்வின் தூதர் சிறியது முதல் பெரியது வரை உள்ள எல்லா சட்டத்திட்டங்களையும் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு படித்து கொடுத்து அவர்களை ஒரு கரடுமுரடான பக்குவத்தில் இருந்த அந்த மக்களை பண்பட்ட ஒரு சமுதாயமாக, உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளக்கூடிய சிறந்த சமுதாயமாக மாற்றினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களை கேட்டார்கள், அடிபணிந்தார்கள், இஸ்லாத்தை படித்தார்கள், ஈமான் உறுதியாயிற்று, அவர்கள் வாழத் தொடங்கினார்கள், உலகம் திரும்பி பார்க்க தொடங்கியது. நீ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நான் ஒரு பட்டியலிட்டு சொல்கிறேன். அல்லாஹ் ஒருத்தர் பாருங்கள், மறுமையில் சொர்க்க நரகத்தை பேசுறதுக்காக மட்டும் வரல. அவங்க இங்கே எதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? காலில் கையில் நகம் வளர்க்காதீங்கப்பா, வாரத்துக்கு ஒரு கடை செய்யுங்க, கை நகத்தை வெட்டுங்க, கையை சுத்தமாக வைங்கன்னாக்க சின்ன விஷயம். இதை நம்ம சமுதாயம் சரியாக பின்பற்றியிருக்கா? நீங்கள் ருக்கு போகும்போது பக்கத்தில் யாராவது நிற்பாங்க, இன்றைக்கி பார்க்காதியா, நாளை இருந்து பாருங்கள். இப்போ நான் சொன்னதுனால பார்த்துட்டு எல்லோரும் நகம் வளர்த்துருக்கோம், ஏமல் கோவப்படக்கூடாது, அதுக்காக சொன்னேன். இன்றைக்கி கண்ணை பற்றிக்கிட்டு ருக்கு போங்க. காலில் நகத்தை பார்த்திங்கன்னா சில பேருக்கு சுபஹானல்லாஹ் 45 டிகிரி கிராஸாகி வளர்ந்துருக்கும், முருவி போய் ஒரு வருடம் வெட்டாத நகம், கை நகமெல்லாம் அழுக்கடைந்து, இதில் சாப்பிடுதான் உணவு போகும், இதில் மரத்தை கழுவுறோம், அசிங்கம் சேரும். நீங்கள் வாரம் வாரம் ஒரு கூட அழகாக வெட்டி கைகளை வைங்க. முகரத்தான் ரலியல்லாஹு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை. தங்களை சுத்தம் செய்வது கொள்வதற்கும் ஜும்மாவுக்கு தயார் செய்வதற்கும், ஜும்மாவுக்கு நாளைக்கு சந்திக்க வேண்டும் என்ற மனநிலையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வியாழன் மதியமே விடுமுறை அளித்தார்கள். அந்த அளவுக்கு முக்கியமாக பேணப்பட்டது. இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை என்ன? சரியாக நகம் முறிப்பதில்லை, மீசையை கத்தரிப்பதில்லை, அக்கள் முடிகளை மர்மஸ்தான முடிகளை அகற்றுவதில்லை.
40 நாளைக்கு மிகாமல் அந்த முடி இருக்கணும். அதற்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும், இந்த முடிகளை அகற்ற வேண்டும். உலகத்தில் அக்கள் முடியையும் மர்மஸ்தான முடியை எடுக்கணும்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லி பதிவு செய்து ஒரு செய்தி ஹதீஸு உலகத்தில் வேறு யாருக்காவது அப்படி செய்தி இருக்குமா? நினச்சி பாருங்கள். அல்லாஹ்வோட தூதர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பெண்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் பாடல்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மூலமாக பெண்களெல்லாம் கேட்டு 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 தெரிந்து கொண்டாங்க பெண்கள் எவ்வாறு சுத்தப்பட வேண்டும் என்று. அல்லாஹ்வின் தூதர் ஏன் நமக்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹ்வின் தூதராக என்றால் நாம் எல்லாம் மனிதர்களாக வாழ்வதற்காக. இன்றைக்கி உலகத்தில் நல்லா விளங்கிக்கிடுங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் தொழுகிறான் தொழகப்புறம் 2வது விஷயம், ஒரு முஸ்லீம்கிட்ட சொர்க்கம்னா நரகம்னா என்னென்னாட்டா ஒரு 2-3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுவான். அந்த மனிதன் சொல்லுவான் சொர்க்கம்னா என்னங்க தெரியும். இந்த முஸ்லீம் சமூகத்தை தவிர சொர்க்கம் என்னால் என்ன, அது எங்கே இருக்குன்னு கேட்டு யார்ட்டா கேட்டு சரியாக சொல்லிக்கிட்டு பார்ப்போம். மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளுக்கே சொல்ல தெரியாது. சந்தோஷமான குடும்பம் தான் சொர்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொர்க்கத்தில் மரணம் இல்லையா? அப்போ குடும்பத்தை வரிசையாக மரணிச்சு போகிறாங்களே. சொர்க்கம் என்றால் என்னவென்றே தெரியலை. நரகத்தை நம்புகிறாங்க. நரகம் என்றால் என்னவென்று தெரியல. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இறைவனை நம்புகிறாங்க, இறைவனை யாருன்றே தெரியவில்லை. இதுதான் விஷயம். இஸ்லாம் சிறியது முதல் பெரியது வரை உன்னை படைத்தவன் யார், உன் படைத்தவன் யார், அவன் உனக்கு எதை தடுத்திருக்கின்றான், எதை ஏவி இருக்கின்றான் மிக துல்லியமாக பாடம் நடத்துகிறது. படிக்காத நம்ம தவறு. ஆனால் இஸ்லாம் சொல்லாமல் விட்டு விடவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அந்த பாடத்தை நடத்தாமல் விட்டு விடவில்லை. ஆனால் தான் அல்லாஹ்வின் தூதரை அந்த சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற விதத்தை பாருங்கள், அழகான விதம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயு ஜக்கீக்கும் வயு அல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வயு அல்லிமுக்கும் மாலம் தக்குனு தஅலமூன். உங்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வசனங்களை ஓதி உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றார், சுத்தப்படுத்துகின்றார். அதில் உள்ள நுணுக்கங்களை ஞானங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். உங்களுக்கு தெரியாததெல்லாம் அவர் சொல்லித் தருகிறார் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் ஃபதுக்குரூனி அதுக்குருக்கு மஸ்கூருலி வலா தக்ஃபுரூன். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படி ஒரு இறை தூதர் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய பணி என்ன, அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, அவர் செய்து கொண்டிருப்பது என்ன, அவருடன் சேர்ந்தால் அவர் படித்து தந்ததை படித்தால் என்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக உணர்த்துகின்றான வசனத்தில். நமக்கு குர்ஆனோடவும் சரியாக தொடர்பு இல்லை. குர்ஆனோட தொடர்பு இருந்தால் அல்லாஹ்வின் தூதரோட கனெக்ட் ஆகிடுவோம். ஹதீஸில் தொடர்பு இருந்தால் அல்லாஹ்வோட தூதரோட கனெக்ட் ஆகிடுவோம். இந்த ரெண்டுலேயும் கனெக்ட் ஆகிட்டு இஸ்லாத்தில் கனெக்ட் ஆகிடலாம். நம்ம இஸ்லாத்தில் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் தான் இருக்கிற மொழியை இஸ்லாத்தில் இருக்கின்றோமா என்று பார்க்கணும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் யார் யாரெல்லாம் மகளாவோட சேர்ந்துருந்தியோ கஞ்சி காய்ச்சி ரூபா கொடுத்தியன்னு சொல்லிலாம் கேட்க மாட்டான். எப்படி வாழ்ந்தியன்னு கேட்பான். நீ மாற்று மாசவர்களுக்கு நம்ம முஸ்லீம்கள் இந்தியாவில் எதை அறிமுகப்படுத்தினாங்க? இஸ்லாத்தையா? பிரியாணியையும் கஞ்சியையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாய் பிரியாணி, பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி நல்லாயிருக்கும். ஆனால் அவருடைய இஸ்லாம் சரியில்லை. அதானே அர்த்தம். அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். அவருடைய கடவுள் கொள்கை என்ன ரசிக்கலை. அவருடைய பிரியாணி என்னை ஈர்த்த அளவுக்கு அவருடைய கடவுள் கொள்கை என்னை ஈர்க்கவில்லை என்ற ஒரு கேவலமான சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எதை கொண்டு சேர்ந்திருக்கணும்? சஹாபாக்கள்லாம் என்ன இந்தியாவுக்கு நமக்கு அங்குள்ள உணவுகளை விதவிதமாக ஆடுகளை எல்லாம் பொரித்து அவிச்சு தந்து அப்படியே சிவத்தொகன்னு கூப்பிட்டாங்களா? அவருடைய வாழ்வியல், நடைமுறை, அழகியல், ஒழுக்கம் மக்களை கேள்வி கேட்க, யார் இவர்கள்? இவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறார்கள், இவ்வளவு அழகானவர்களாக இருக்கிறார்கள், இவ்வளவு நளினமானவர்களாக இருக்கின்றார்கள், இவர்களுடைய கொள்கை தான் என்ன என்று வியக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் கொள்கை இருந்தது. நீங்கள் நம்மளை பார்த்து என்ன செய்கிறோம்? நம்மகிட்ட நான் சொன்ன மாதிரி 2 தான். ஒன்று நோன்பு வந்த கஞ்சி, கல்யாணம் வந்த பிரியாணி, பாயிட்டு அது 2 தான் நல்லாயிருக்கும். அவன் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்? அவன் நம்மளோட கேவலமாக இருக்கான். வான கடை தரமாட்டுக்கான். கடையில் 1 கிலோ வாங்கிட்டு 1 கிலோ கிடைக்கணும்னு ஆசைப்படுதான். கொடுத்த வாக்கு நிறைவேற்ற மாட்டேக்கான். தொழுவது உண்மையிலே உண்மைன்னு சொன்ன எல்லா முஸ்லீம்களும் தொழில் இருக்கணும். யாரோ 1-2 அப்பாவி தொலை போகிறான். புத்திசாலி போட்டு தொலை போக மாட்டேங்கான். அவங்க கூட தெளிவாக இருக்கான். இப்படித்தான் இந்த மக்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி காட்சிப்படுத்தினாங்க?
இவங்க என்ன வியாபாரம் பண்ணாலும் இவங்க என்னமோ ஒரு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஒன்று போல் இறை வணக்கத்துக்கு ஒன்று போல் நிற்கிறாங்க. அதில் யாரும் விடுபடவில்லை என்ற ஆச்சரியத்தை பார்க்குறாங்க. இந்த ஆச்சரியம்தான் அவர்களை சிந்திக்க வைத்தது. நீங்கள் நம்மளை பார்த்து யாருமே இஸ்லாத்துக்கு வர முடியாது. அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஒன்று காஃபிர்களுக்கு ஒப்பாக இணை வைப்பதில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறோம். சரி, வேண்டாம் என்று தௌஹீதுக்குள்ளே வந்தால் அவர்களை எப்படி ஒரு கோழியை உரித்து துண்டுண்டா வெட்டுவது மாதிரி துண்டுண்டா ஜமாத்தா அமைப்பாக பிரித்து ஒற்றுமை இல்லாத ஒருத்தருக்கு எதிரியாக ஆக்கி கொண்டோம். சைத்தான் எப்படிலாம் நம்மளை ஆக்கிட்டான் பாருங்க. ஒன்று முதல்ல முஸ்லிக்காக இருந்தோம், அதுலேருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்தால் எதிரியாக இருக்கிறோம். முஸ்லீமுக்கு முஸ்லீம் எதிரி. முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக முஸ்லிக்காக இருந்தோம். அதனால தான் இஸ்லாம் இந்தியாவில் பரவலை. நம்ம இஸ்லாத்தை நாம் எப்படி கொண்டீங்க? நீங்கள் இந்தியாவில் 850 வருட காலம் முகலாய பேரரசு நடந்திருக்கு. 850 வருட காலம் முகலாய பேரரசு நடந்திருக்கிறது. அவர்களை பற்றி எல்லா குறிப்புகளும் வரலாறுகளும் இருக்குது. யாராவது ஒருவர் உம்ராவுக்கு சென்றார், ஹஜ்ஜுக்கு சென்றார் என்ற குறிப்பு இல்லை என்று அக்பர் என்ற ஒருத்தர் உண்டு. முகலாய பேரரசில் மிக முக்கியமாக மாற்று மத மக்களால் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு முகலாய மன்னர் அக்பர். அவரை ஏன் தூக்கி வச்சு கொண்டாடுனா, முஸ்லீமே கிடையாது, அவனுக்கு ஈமான் என்னன்னு தெரியாது, அவனுக்கு மது அருந்துவதும் பெண்களோடு சல்லாபமாக விபச்சாரம் பண்ணுவது அவனுடைய கொள்கை. அதுக்குதான் என்ன பண்ணா, தீனிலாகின்னு ஒரு புதுசு மதத்தை கண்டுபிடிச்சான். ஒரு பெரிய குகை மாதிரி செட் பண்ணி கூட எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வாங்க ஒன்று போல் என்ன செய்யுங்க, எல்லாரும் காஃபிராயிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு இடமே உண்டு பண்ணலாம். அதனால தான் அவனை கொண்டாடுதாங்க. ஏன்னா அவன் முஸ்லீம் இல்லை தெரிஞ்சு போச்சு, என் முஸ்லீமுக்கு எதிரி என்று தெரிஞ்சு போச்சு. இஸ்லாத்திற்கு எதிரி என்று தெரிந்ததினால் இஸ்லாத்தின் எதிரிகளே கொண்டாடக்கூடிய அளவுக்கு அக்பர் பேசப்படுகிறார். ஓரளவு இஸ்லாத்தை சரியாக வாழணும், உழைச்சி தான் சாப்பிடணும்னு சொன்ன அவுரங்கசீப் பயங்கரமான முறையில் அவர் சித்தரிக்கப்படுகிறார். அவர் ஆள் சரியில்லை, அவர் தீவிரவாத தன்மையுடையவர் சித்தரிக்கப்படுகிறது. இப்போ இதுதான் யதார்த்தம். ஆகையால் நாம் இஸ்லாத்தை சரியாக நம்ம யாருக்கும் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. இஸ்லாத்தை நம்ம கடைப்பிடித்தாலே போதும். நம்ம இஸ்லாத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சாலே இஸ்லாம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். இன்றைக்கி இஸ்லாம் பரவாமல் நிற்கிறது காரணம் நாம் இஸ்லாத்தை கடைப்பிடிக்காது தான் காரணம். நீ முஸ்லீம்களை யாரையும் எல்லாத்தையும் ஒத்த கருத்தில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள், முடியவே முடியாது. எல்லாரும் அவருடைய கருத்துக்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மார்க்க விஷயத்தில் கூட. ஆகையால் அன்புக்குரியவர்களை, நான் நேற்று கூட ஒரு ஒரு இடத்துல ஒரு மையவாடியில் நிற்கிறேன். அங்கே ஜனாசா அடக்கப்பட்டிருக்கு. அங்கே செருப்பெல்லாம் கழட்டி போட்டு இமாம் அது மேலே குத்து காலிட்டு உட்காந்து ஒரு புக்கு வச்சுருக்காரு, சின்ன ஒரு கித்தாப் வச்சுருக்கிறாரு. அதில் உள்ள நிறைய விஷயங்களை கடன்னு ஓதிக்கிட்டே போகிறாரு ஜனாசாக்காக. உங்களை உள்ளுக்குள்ளே என்னென்ன கேள்வி வைப்பாங்க, இப்படி சொல்லி அப்படி முன்கரைக்கிறீங்க, நைஸாக அடிச்சிடணும், இத்தனை மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடக்கிட்டு ஜனாசாக்கு வெளியிலேருந்து கொஸ்டின் ஆன்சர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக விஞ்ஞானம் உயர்ந்த அறிவுலாம் பெற்ற அவர் எழுந்த உடனே இடது காலத்தை சிறப்ப மாட்டேதார். சுன்னத். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நாம் யார் என்பதை ஒரு செயல் காட்டிவிடும். அவ்வளோ நேரம் ஜனாசாவுக்கு அவ்வளோ ட்ரிக்கெலாம் சொல்லிக் கொடுத்தவருக்கு செருப்பு போட தெரியல. எனக்கு ஆச்சரியம். இதுதான் இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாம். ஆனால் நல்ல விளையாட்டு அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எதில்? நரக நெருப்பில் இருந்து. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அல்லாஹ் சொன்னது அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் நாரா, அதை நம்ம மாற்றிட்டோம். அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் மாலான்னு மாற்றிட்டோம். பொருளாதாரத்தில் நம்ம என் குடும்பத்தை என்னையை நான் காப்பாற்றிக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்க முடிய, நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்ம என்ன இல்லை, இன்னும் சரியான பாடங்கள் படிக்கலை. அப்போ நாம் இனிமேலாவது இஸ்லாத்தை ஒழுங்காக படிக்க வேண்டும். நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு 2-3 குழந்தைகள். அந்த 5 பேரும் கரெக்டாக தொழுது இஸ்லாத்தை பேணக்கூடியவங்கன்னு சொல்லி விரல விட்டு எண்ணுனா எத்தனை குடும்பம் தரும்? குடும்பத்தில் தாய் தாப்ப குழந்தைகள் 3, 2, 5 பேர் எல்லோரும் கரெக்டாக அந்த பக்துகளை பேணி, குறிப்பாக ஆம்பளை பையனை கூட்டிக்கிட்டு அவர் பள்ளிக்கு வந்துடுவார் ஃபஜருக்கு, பொம்பளை பிள்ளை அம்மாவோட சேர்ந்து காலையில் தொழுகிறோம், நல்லா கரெக்டு. அல்லாவுக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க,
சிறுக்கு விதத்தான காரியங்களை தலையிட மாட்டாங்க, எல்லாவற்றிலும் சரியாக இருப்பாங்க, தேவையெல்லாம் பேச மாட்டாங்க, அடுத்த விட்ட பற்றி புறம் பேச மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை குடும்பங்களை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். எத்தனை குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தை உருவாக்கிட்டோமா? இஸ்லாமிய குடும்பம், சுவன குடும்பம்லாம் தலைப்புலாம் மாஷா அல்லா சும்மா 1.5 மணி நேரத்துக்கெல்லாம் பயான் ஒருத்தர் பண்ணுறாங்க. எங்கே சுவன குடும்பம்? எங்கே இஸ்லாமிய குடும்பம்? ஈமானிய குடும்பங்களை உருவாக்காமல் இஸ்லாமிய குடும்பங்களை உருவாக்க முடியாது. ஈமான் என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்திற்குள் நுழைய முடியாது. ரொம்ப மோசமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை. ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? உலக விஷயங்களில் ரொம்ப உஷாராக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த ஃபார்ம் நிரப்பதுக்கு எந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. எனக்கு இது உங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் எப்படி ஆச்சு? கொஞ்சம் அசந்தா என்ன ஆயிரும்? நமக்கு ஓட்டு போயிடும். ஓட்டு போயிடும். என்ன போயிடும்? குடியுரிமை போயிடும். குடியுரிமை போயிட்டால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்? சொர்க்க வாசலில் யார் தான் இருப்பா? இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கனுடைய தேர்தல் ஆணையம் தான் உட்காந்துருக்கும் சொர்க்க வாசலில். யாரெல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒழுங்காக எழுதி கொடுத்து அவங்க மட்டும் சொர்க்கத்துக்குள்ளாங்க அவங்க தான் சொல்ல போகிறாங்க. பதட்டம் நமக்கு இருந்துச்சு. கடைசியில் குப்பையாக போச்சா இல்லையா? பார்த்தான் எதையாவது ஒன்று சொல்லி ஒழுங்காக எழுதி கொடுங்க, ஃபார்ம் இருந்தால் உங்களுக்கு ஓட்டு உண்டுக்க முடிவு நேற்று நைட்டு அறிவிச்சிட்டாங்க. அல்லாஹ் அப்படியும் அல்லாவுக்கு எல்லா போகணும். அதெல்லாம் நம்ம இழக்க முடியாது. வாக்குரிமையெல்லாம் இழக்கலாம் முடியாது. அதெல்லாம் நான் சும்மாலாம் விட்டுட்டுலாம் போக முடியாது. அப்படி வரும்போது எப்படி நடக்கணுங்க வேறு விஷயம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, அந்த இடத்துல வந்த பதட்டம் மார்க்க விஷயத்தில் நமக்கு வரமாட்டேங்க. இதுதான் நம்ம பார்க்கணும். மார்க்க விஷயத்தில் நமக்கு வரமாட்டேங்க. சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ நாடு, அங்கே முதலாக ஒரு எம்பி, முஸ்லீம் எம்பி பதவி ஏற்கிறாங்க. அந்த அம்மா பதவி ஏற்கும்போது அவ்வளோ பெரிய சபையில் அவள் தான் மேடையில், அது மட்டும்தான் முஸ்லீம். அழகான முறையில் அல்லாஹ்வை புகழ்ந்து அதுக்கப்புறம் பிஸ்மில்லா சொல்லி அந்த இதை வாங்குது, போட்டு கையெழுத்து போடுது. யாருமே இல்லை, வேறு எந்த எம்பியும் இல்லை முஸ்லீம். அது இஸ்லாத்தை ஏற்றுருக்கு வாழ்க்கை நெறியாக தைரியமாக சொல்லுது. அது ரொம்ப ஜெனினான இடம். நான் இருக்கிறது உங்களை விட சிறந்த இடம் ஃபீல் பண்ணுது. என்றைக்கா நமக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்திருக்கா? நான் முஸ்லீமாகும், என் ரப்பு என்னை முஸ்லீமாக ஆக்கி வச்சிருக்கிறான், எனக்கு ஈமானை தந்திருக்கிறான், எனக்கு நேர்வழி காட்டிருக்கின்றார் என்று புலகாதிந்தம் அடையக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அந்த உற்சாகம் கொப்பளித்து கொண்டு வெளியே வந்திருக்கா என்றால் ஒரு நாள் ஏதாவது ஒரு காரியத்தில் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? மக்கி போன குப்பைகளைப் போல, மரத்தில் இருந்து விழுந்த உதிர்ந்த இலைகளைப் போல, காய்ந்த சருகுகளைப் போல உயிரோட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான உணர்வும் துடிப்பு எதுவுமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு உச்சத்தில் வைத்திருக்கின்றான் முஸ்லீம் என்ற ஒரு விஷயத்தில். அப்போ நாமே நம்மளுடைய ஈமான உணரலை, இஸ்லாத்தை உணரலைன்னா நம்மளுடைய வெளிப்பாட செயல்கள் எப்படி இருக்கும்? நம்ம பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வருவா? இதுதான் கேள்வி. இதனால தான் வரல. சஹாபாக்களுக்கு பார்த்த உடனே எல்லாருக்கும் இவங்க ஒரு வித்தியாசமான ஆட்கள் எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க இஸ்லாத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் சமீபத்தில் பாருங்கள், அல்லாஹ் குரானில் சொல்லுதான் சஹாபாக்களை பற்றிய சில பண்புகளை இடையிடை சொல்லுவான். அப்போ குரானில் ஒரு விஷயம் சொல்லுதான், இவர்கள் கொடுக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்காங்க, அப்படி கொடுக்கும் பொழுது நிறைவாக கொடுப்பார்கள், வாங்கும் பொழுது மிக சரியாக அளந்து வாங்குவார்கள். இது ஈமான் கொண்ட மூமினுடைய பண்புகள். எல்லாம் விலை கிடக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்காதனால தான் அவ்வளோ கேவலமாக போயிட்டோம். அல்லாஹ் சொல்லுதான், கொடுக்கும் பொழுது தாராளமாக கொடுப்பாங்க, வாங்கும் பொழுது சரியாகத்தான் வாங்குவாங்க, அதிகமாக வாங்க மாட்டாங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்குது? மீன் கடைக்கு போய் நின்று முஸ்லீம்களை மீன் வாங்குறது அழகாக பாருங்கள். 1/2 கிலோ வாங்கினா 650 கிராம் 700 கிராம் வராத வரைக்கும் உனக்கு மனசே நிறையாது. அதில் கொஞ்சம் போடு, இதில் கொஞ்சம் போடு. என்ன நீங்கள் தங்கமான இருக்கிறீங்க? ஒரு முஸ்லீம் சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 1/2 கிலோன்னா 1/2 கிலோ தந்துட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கிட்டு வர கற்றுக்கணும். அவன் பாப்பா ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், மற்றவங்களாம் கரெக்டாக எடுத்து கொடுத்தா முகம் சொல்லிச்சாங்க, இவங்க சரியாக வாங்கிட்டு போகிறாங்களா? உண்மையிலே இவர் இடத்துல கொள்கை நல்ல கொள்கை. நாம் இறப்பாளி பைய மாதிரி அங்கே நின்று கையேந்திக்கிட்டு நிற்காம கேவலமான முறையில். நீங்கள் பெண்களெல்லாம் கடைகளில் பார்க்கேன் பண்ணதை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், மானம் போயிடும், மானம் நமக்கு போயிடும். அந்த அளவுக்கு கடையில் பெண்களை கேவலமான முறையில் பொருள் வாங்குறாங்க. எல்லாம் நிறுத்து முடிஞ்சு அவங்க ஏற்கனவே எடையும் கொஞ்சம் கூட போட்டு கொடுத்த பிறகும் அதில் கொஞ்சம் போடுங்க, இதில் கொஞ்சம் போடுங்கிறாங்க.
எப்படி இருக்கும்? இது யாராவது ஒரு மனிதர் கவனிக்கிறார், எப்படி இருக்கும்? இஸ்லாமிய சமுதாயமே இப்படி கையேந்தி வாங்கக்கூடிய கையேந்தி சமுதாயம்னா என்ன பார்க்கணும் இல்லையா? நம்ம எப்போ கரெக்டாக நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கிடுவோமே. நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் பெரிய பெரிய ஆயத்தெல்லாம் சொல்லி குரான் ஹதீஸில் புரண்டு கஸ்தூரியெல்லாம் பூச்சிக்கிட்டு போயெல்லாம் தாவா பண்ண வேண்டாம். கரெக்டாக கடைக்கு போங்க, முஸ்லீம்னா எப்படி தப்பா இருப்பான், கரெக்டாக இருப்பான். உங்களே ஒரு பொருளை இடம் போட சொல்கிறாங்க, 1 கிலோவுக்கு நீங்கள் 990 கிராம் தான் இடம் இருக்கணும். அவராக பார்த்து சொல்லணும், என்னப்பா இவ்வளோ கம்மியாக இருக்கணும், பரவாயில்ல இன்னொன்று போட்டு அதிகமாக வந்துடும் போதும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாக தூங்க மாட்டான். ஒரு 10 கிராம் ஒரு பொருளை நீங்கள் கொடுப்பதற்கு தயாரானால் ஒரு மனிதன் நம்மை பார்த்து சிந்திக்க தயாராவார். நம்ம எப்படி இருப்போம்? நம்மளை இடப்பட சொன்னால் 1 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் கூட 100 கிராம் கூட நம்ம என்ன விலை இருக்கிறோம்னா இப்படித்தான் வாங்கணும். சரி விளங்கி இது ஹராம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தடுத்த விஷயம். இதுலேயே நம்மகிட்ட இஸ்லாம் இல்லையே, இது இஸ்லாமா இல்லையே? தொப்பியை போட்டிருக்கிறோம், வெள்ளை வெள்ளையர்னு அழகான தாடி வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு புகைப்பிடிக்கிறாங்க. இஸ்லாமா இது? இஸ்லாமா? இல்லைப்பா, முஸ்லீம் தொழுதா வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, அவங்க தொப்பி போட்டு அழகாக தாடி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு முஸ்லீமை வந்து தாடி வச்சு தொழக்கூடிய தொழுகையாளி நடுரோட்டில் சிகரெட் குடிக்க பார்த்துருக்கிறோமா இல்லையா? அவங்கள அப்படி அழகாக ஆக்கியது எது அப்படி கேட்க வைக்கணுமா? நீ கேவலமாக நாத்தம் எடுத்த ஒரு பொருளை வாயில் வச்சுக்கிட்டு நீ குடிக்கிறிய, நீ சிகரெட்டை குடிக்கிறிய, பிஸ்மில்லா சொல்லி குடிப்பியா, பிஸ்மில்லா சொல்லாமல் குடிப்பியா? அது உணவா பானமா? என்னது அது? என்னது அது? எதுலேயுமே சேர்த்தில கேவலமான ஒரு விஷயம். இதுதான் நம்மகிட்ட வந்து பிரச்சனை இப்போ. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் பாருங்கள் சரியாக இருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஒரு சில இடங்கள் நம்மளை அறியாமல் ஒரு சில ஒழுக்கம் நம்மகிட்ட இருக்கும், அதையும் சொல்லித்தாகணும். என்ன அப்படின்னா, எங்கேயாவது பேப்பரில் உம்ரா போயிட்டு வந்தவங்க கூண்டோட மது அருந்தி விட்டு மரத்தில் மோதி வேணு மரம்னு கேள்விப்பட்டிருக்குமா? இல்லை தானே? ஏன் அது மட்டும் நடக்கலை? சரி, உம்ரா போனவங்க திரும்பி வரும்போது குடிக்கிற டிரைவரையாவது ஒரு வேனில் கூப்பிட்டு வருவோமா? நான் உம்ராவிலேருந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வரோம், ஒரு டிரைவர் வர சொல்லுவோம், வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், குடிகாரன் தெரிஞ்சா நம்ம வர சொல்லுவோமா? மாட்டோம் தானே? இதெல்லாம் எப்படி சரியாக இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது கூட்டு ஒழுக்கம், அது தனி மனித ஒழுக்கம். கூட்டு ஒழுக்கத்தில் கரெக்டாக இருக்கிறோம், தனி மனித ஒழுக்கத்தில் கேவலமாக இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் கவனிப்பது தனி மனித ஒழுக்கத்தை கவனிப்பாங்க. எப்படி வந்து ஒரு உம்ரா போனவர் வந்து அடுத்தாக்கில் ஒரு தவறு பண்ண மாட்டாரோ, ஒரு ஹஜ்ஜுக்கு போனவர் அடுத்த தவறு பண்ண மாட்டாரோ, எவ்வளோ சிறப்பான ஒரு புனித போனம் போயிட்டு வந்தவங்க ஏற்கனவே குடிச்சிக்கிட்டு தான் இருப்பா. அவர் மக்காவுக்கு போயிட்டு வந்தார், குடிக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ பேர் குடிய விட்டுருக்குறாங்க. இந்த மாற்றமெல்லாம் தாவாவா இல்லையா? இதை இன்னும் கொண்டு சேர்க்கணுமா இல்லையா மக்கள் இடத்துல? அப்போ இதெல்லாம் நம்ம அறியாமல் நடக்கக்கூடிய அற்புதங்கள் வாழ்க்கையில். அப்பேற்பட்ட இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகையால் தனி மனித ஒழுக்கத்தையும் பேணிட்டா இது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம கூட பேசுகிறத, நம்ம கூட சேர்ந்துருக்கிறது மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம கூட இருப்பதை அவங்க கண்ணியமாக பெருமையாக கருதுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலைக்காக நம்ம பாடுபட வேண்டும். நீங்கள் நம்ம நிலைமை எப்படி இருக்குது? வர செலவில் மோசம், வாக்குறுதி மீறுதலில் மோசம், குடும்பத்துக்குள்ளே சொத்து பங்கீடில் மோசம், பார்ட்னர்ஷிப்பு தந்தால் எப்போண்டா பார்ட்னர் கண்ணை மூடுவான், அடைக்கிடுவாங்க. நல்லா அசன் தூங்கினா பார்ட்னர் அடக்கிட்டு அவர் இறந்து போனார்ன்றுவான். இவங்க கொடுக்குறது தான் கணக்கு. அந்த அளவுக்கு கேவலமான பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த பிரச்சனை. ஆனால் எப்படி இருக்கணும்? ஒரு முஸ்லீம் 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க, ஒருத்தர் இறந்துட்டாலும் அவருடைய ஹக்கு வீடு தேடி போய் சேர்ந்துடும். ஏன்? அவர் முஸ்லீம்ப்பா. இந்த நிலை வர வேண்டும், இந்த நிலை வர வேண்டும். அள்ளி கொடுக்க வேண்டாம், அவங்களுக்குள்ள ஹக்கை கரெக்டாக கொண்டு சேர்த்துட்டாலே போதும். இது தாவா. நம்மகிட்ட அப்படி இருக்கா? எங்கே பார்த்தாலும் வழக்கு நடக்கும், எங்கே பார்த்தாலும் வழக்குகள். நிறைய இடங்களில் பார்த்தாச்சு. வியாபாரம் ஒன்றும் சேர்ந்து போனாங்க, அப்புறம் வழக்கு. என்னை ஏமாற்றிட்டாரு, நஷ்டம் அடைச்சிட்டேன், அவருக்கு மட்டும் லாபம் கிடச்சிது, எனக்கு நஷ்டம் கிடச்சி எப்படி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. அப்போ நம்ம நடைமுறையில் தனி மனித ஒழுக்கத்தில் இஸ்லாத்தை கொண்டு வராத வரைக்கும் நம்ம நிற்கின்ற இடத்தை விட்டு மேலேறி செல்லவே முடியாது. அன்புக்குரியவர்களே, இனி வரும் காலத்தில் அது நல்லா விளக்கிடுங்க. இனி வரும் காலத்தில் மரணம் நெருங்குவதற்கு முன்னால் எப்போன்னு தெரியாது, ஆனால் உடனடியாக நம்மை மாற்றிக்கொண்டு நம்மை பார்த்தால் ஒருத்தருக்கு குளிர்ச்சி ஏற்படணும். அவர் மாற்று மாசாரரும் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? ஒரு குளிர்ச்சி வரணும். ஒரு நல்ல மனுஷப்பா, கரெக்டாக இருப்பார், யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார், உதவின்னு போனால் செய்வார், கொடுத்து வாக்குறுதியை கரெக்டாக பண்ணுவார்.
அவர் நம்பி செய்யலாம் என்ற இதெல்லாம் மக்களிடத்தில் வரணும். நான் கடந்த வாரம் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முதல்வர் செய்கிறேன். மக்களால் புகழப்பட்ட நிலையில் யார் மரணிக்கின்றாரோ அவருக்கு சொர்க்கம், அவர் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்குரியவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அபுதாவுதில் இடம்பெறுது. மீண்டும் அதை உங்கள் நினைவு கொண்டு வந்து முதல் உரை நிறைவு செய்கின்ற வாஹிர தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மகிட்ட உள்ள அடிப்படை விஷயங்கள்லாம் மாறன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம இஸ்லாத்தினுடைய அந்த சுவையை நாம் உணரணும். இஸ்லாம் உண்மையிலேயே ஒரு நேர்த்தியான மார்க்கம். இறை நம்பிக்கையினுடைய கடைசி தரம் வழியில் மக்களுக்காக இடையூறு செய்யக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது. நீங்கள் நிறைய பேருக்கு வழியில் இடையூறு செய்யக்கூடிய பொருட்களை போடுறதே இபாதத்தாக இருக்குது. உண்டா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? இல்லை, நீ நடந்து போகிற, நீ போடலை, ஒரு முள்ளோ கல்ல கிடக்கு, நீ எடுத்து உரமாக போடும், உனக்கு என்ன செய்யறதுக்காக்கு எல்லா இடத்துல கூலி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒப்பற்ற மார்க்கம். பிறரை மிரட்டக்கூடிய அளவுக்கு உருவங்களை வைத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் உருவங்களை அழகாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான முறையில் உருவத்தை வைத்துக்கிடுங்க. அதுதான் நல்லது. இன்றைக்கி கம்பீரம் என்ற பேரில் எப்படி இருக்குது? இன்றைக்கி அப்படி முறுக்கி மீசையை வச்சு அப்படி வரைச்சி பார்த்தா உங்களை யார் நெருங்குவா? ஆட்சிக்கு வந்தவுடன் மிகவும் கம்பீரமான மனிதர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு, என் வீட்டுக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி வாசலில் காவலுக்கு ஆள் நிற்கக்கூடாது. நடு இரவில் ஒரு மனிதன் சந்திக்க நேரம் தான் நம்மளை சந்திக்கணும். வாசலை திறந்து வச்சுட்டு உறங்குங்க. நாங்கள் வாசலை திறந்து வச்சுட்டு உறங்கினாங்க. இன்றைக்கி ஒன்றும் தெரியாத அடிப்படை அறிவு இல்லாதவங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கி ஒரு சாதிப்பும் சாதிக்கலை. தன்னை பார்ப்பதற்கு கூட்டம் வந்த உடனே தான் ஒரு மிகப்பெரிய தலைவனை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதி என்னவென்று சொன்னால் மக்களுடைய நம்பிக்கை பெறுவது தான். கூட்டத்தை சேர்ப்பதில்லை. கூட்டம் எதுக்குனாலும் சேரும். திடீர்னு நிர்வாணமாக போனால் 10-100 பேர் பின்னாலே போவான். அது நல்ல கொள்கையா? பக்கத்தில் ஒருத்தன் அழகாக ட்ரெஸ் போட்டிருப்பான், யாரும் பார்க்க மாட்டாங்க, அவன் மோசமான கொள்கையா? கூட்டம் கொடுத்து வைத்து என்ன செய்யக்கூடாது? நம்ம கொள்கை சரி என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அந்த கூட்டம் எப்படி தெரியுமா கூடணும்? கொள்கையை உணர்ந்து கூடணும். அதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய கூட்டம். இஸ்லாம் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே வருது. இன்றைக்கி கிட்டத்தட்ட அல்ஹம்துலில்லாஹ் எப்படி ஆயிடுச்சு? இன்றைக்கி இஸ்லாத்தில் 8ஆவதாக இஸ்லாத்து வந்ததுக்கு முதல்ல இஸ்லாத்து வந்தது யார் தெரியுமா? முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. ஆண்களில் முதல்ல வந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அடுத்தடுத்து 2 சஹாபி இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ 8ஆவது வந்தது யார் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அதனால தான் இன்றைக்கி மதீனாவில் 8ஆவது வாசலுக்கு பாபுல் பிலால்னு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு வாசல். முதல் வாசலுக்கு யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வச்சுருக்கு. அப்போ இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவலில் தான் மக்கள் இருந்தாங்க. 1, 2, 3ன்னு. இன்று இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? உலகம் தழுவிய முஸ்லீம்கள் எண்ணிக்கை 250 கோடியை தாண்டி 300 தொட்டு கொண்டிருக்கு. யார் பிரச்சாரம் பண்ணா இஸ்லாத்துக்கு வாங்க இஸ்லாத்துக்கு வாங்கம்மா? இல்லை, வாழ்ந்து காட்டுனா இஸ்லாத்து பரவும். வாழால் இஸ்லாம் பரவலை. இந்தியாவில் உள்ளவங்க வாழ்ந்து காட்டல இஸ்லாம் பரவாமல் நிற்கி. இப்போ இனிமேல் நாமளாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் இஸ்லாத்தை நம்ம பார்த்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களே இல்லையா, இது நல்ல கொள்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நடைமுறையை மாற்றிக்கணும். குறிப்பாக அண்டை வீட்டாளர்களிடத்தில் நல்ல பெயர் வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அண்டை வீட்டார்கள் அவங்கள்ட்ட மிக நற்பெயர் வாங்கணும். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லா காரியமும் சரியாயிடும். அவங்க மோசமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா போதும். 4 ட்ரிப் மோசமாக நம்ம நடப்பாங்க. நம்ம 4 தடவை அமைதிட்டா 5ஆவது தடவை நம்மளோட நல்ல முறையில் நம்மள்ட்ட நடப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யணும்? பொறுமை இல்லை. எல்லா செயலுக்கும் விளைவுகள் என்பது காத்திருக்க வேண்டும். விதையை போட்டவுடனே எடுத்து பறித்து சாப்பிட முடியாது. அது முளைக்கணும், காய்க்கணும், பூக்கணும், வளரணும், கனியணும். அதுபோல் எல்லா செயல்பாடுகளுக்கும் அறுவடை செய்வதற்கான ஒரு காலம் இருக்கிறது. அதுபோல் நற்செயல்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதற்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம கனிவான முறையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இப்படி அமைத்து கொண்டால் இந்த உலகத்திலும் நமக்கு அதுக்கான கூலி இருக்கிறது. முழுமையான நற்கூலி அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளிலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்பது அழகான ஒரு மார்க்கம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அனுபவிச்சா தான் தெரியும்.
இஸ்லாம் என்பது அனுபவிச்சா தெரியும். நம்ம இன்னும் ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லித்தரேனே. இன்றைக்கி ரோட்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போகிறீங்க, இந்த முடுக்கு இந்த இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் அலுவலகம்லாம் இருக்குது, இதுக்குள்ளே மூக்கை பிடிக்காமல் போங்க பார்ப்போம். ஆணும் பெண்ணும் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கின்ற இடம் இது. ஆணும் பெண்ணும் அல்லாஹ் மிகப்பெரியவன். ஒரு முஸ்லீம் அங்கே போய் நின்றுட்டு ஒன்று இருக்க மாட்டாங்க. இந்த பண்பு நம்மகிட்ட எப்படி வந்துச்சு? இப்போ நம்மகிட்ட குறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையாகவே நிறைகள் இருக்குது ஏராளமாக. அதுதான் நம்மளை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சியெலாம் ஒன்றும் கிடையாது. இஸ்லாம் நமக்கு தந்த சில கிஃப்ட். அதெல்லாம் சிறு வயதிலேயே குழந்தைக்கு சிறுநீர் கழிக்க சொல்லி கொடுத்துருந்தோம். அல்லாஹ் ஒரு சஹாபாக்கள் உட்கார சொல்கிறாங்க, நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தொண்டையில் சளி வருது, இல்லை மூக்கில் சளி வந்துருச்சு, அப்போ உடனே என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அதை அடைச்சி கொள்ள வேண்டாம், விழுங்கி விட வேண்டாம். ஒரு அல்லாஹ்வோட தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பற்றி சாதாரண நினைப்போம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் என்ன தான் பண்ணுறாங்க, உம்முரா ட்ரெஸ் மாதிரி 2 துணி தான். உங்களுடைய இடது பக்க துணியில் என்ன செய்ய, அந்த மூக்கில் அந்த சளியை உமிழ்ந்துங்க, அல்ல மூக்கில் சிந்திட்டு வச்சிங்க. அதை தொழுதுகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, கசக்கிட்டு விட்டுருங்க, இல்லைன்னா கீழே விழுந்துடும், விட்டுருங்க. தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுத்தோன்னு முதல்ல கொண்டு போய் அதை சுத்தம் பண்ணிடுங்க. நான் இஸ்லாம் மூக்கு சிந்துவதை கூட சொல்லிக் கொடுத்த இஸ்லாம், சிறுநீர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இஸ்லாம், மலம் ஜலம் சொல்லி கழித்தால் எவ்வாறு அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த இஸ்லாம், உண்ணும்போது எவ்வாறு உண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த இஸ்லாம். நீ நாகரிகம் என்பது வளர்ந்து கொண்டே வருகிறது உலகத்தில். ஆனால் ஆடையெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ நாகரிகம் வளருதா, ஆடை குறையுதா? ஆடை குறைவதைத்தான் நாகரிகம் வளர்வதா சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் நாகரிகம் வளர்ந்தால் ஆடக்கூடும். அது வரைக்கும் டவுசர் போட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் தொழுகையில் ஆகிட்டாரு செய்ய மாட்டான். டவுசர் போட்டு அப்படியே செட்டில் கணக்கெலாம் விளையாட்டு முழு மாடு மாதிரி தொடையை காட்டிட்டு பைக்கிலெல்லாம் வருவான். திடீர்னு அல்லாஹ் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிதாயத்தை கொடுப்பான், டக்குன்னு தொலை போவான். அவனால் தொடையை கட்ட முடியுமா? ஆம்பளையே இஸ்லாத்தில் செய்ய மாட்டான், தொடையை காட்ட மாட்டான். ஏன்? அல்லாஹ் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, தொடையும் தொப்புளும் மர்மஸ்தானத்தோடு சேர்ந்தது. நாங்கள் சுபஹான் அல்லாஹ். அதை எப்படி மறைக்கிறீங்க? அது மாதிரி மறைச்சிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. தொடையை காட்டக்கூடாது. நம்ம பொம்பளைக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், ஆணுக்கு இந்த நிலைமை தான். தொடையை காட்டக்கூடாது, தொப்புளை காட்டக்கூடாது. அடுத்தவங்கள்ட்ட மறைக்க வேண்டிய பகுதியில் அது முக்கியமான பகுதி. தொழுகை என்று வந்து விட்டால் கரண்டையில் இருந்து கணுக்காலுக்கு மேலே இருந்து தோல் பூஜை வரை மறைத்தால் போதும். இந்த பக்கம் மறைக்கலனாலும் பிரச்சனை இல்லை என்று ஒரு அளவீடு இருக்கிறது, ஆடைக்கு அளவு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையனாக இருக்கும்போது அல்லாஹ் தூரத்தில் சேர்ந்தாங்க வேலைக்கு. அப்படி சேரும் பொழுது அந்த சகனில் வட்டமான தட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சின்ன பையன் தானே, அங்கங்கே எடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றாங்க. அப்போ எல்லாரும் முன்னிலையும் சொல்கிறாங்க, அனசு உனக்குண்டான உணவு உன் முன்னால் இருப்பது தான், அதிலிருந்து தான் எடுத்து சாப்பிட வேண்டும். சின்ன பையன் தானே, விட்டுருக்கலாம்ல. நீங்கள் நம்ம பிள்ளைகளை என்ன சாப்பிட்ட போனாலும் சின்ன பிள்ளைகளை சொன்னாங்க கேட்கு. இவ்வளோ கூட ஒரு புத்திசாலி யாருமே இல்லை. சின்ன பிள்ளை தானே சொன்னால் என்ன கேட்கு. வாலிபம் வந்த பிறகு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வருவான். அப்போ சொல்லுவான், இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் எங்கே அடங்க மாட்டேங்குவோம்மா. வளர்த்தது யார்? உன்னுடைய வித்து, உன்னுடைய விதை, உன்னுடைய உயிரினு நீ ஒழுங்காக வளர்த்துருக்கணும். இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் பார்க்க மண்ணாந்துறை செய்கிறாங்க, நீ அப்படி சாப்பிடக்கூடாது, உனக்குண்டான உணவு உன் முன்னால் இருப்ப என்ற ஒழுக்கத்தை. இது எப்போ சொல்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு அப்புறம் இதை அறிவிக்கிற ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எனக்கு அல்லாஹ்வின் தூதர் நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது உண்ணக்கூடிய ஒழுக்கங்களையும் எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று இந்த செய்தி சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம், எவ்வளோ அழகான விஷயம். இது சாதாரண விஷயமா அல்லாஹ்வின் தூதர் எடுத்துக்கல. அது மாதிரி பேரிச்சம்பழ குவியல் இருக்குது. தன்னுடைய பேர குழந்தை மடியில் இருக்கிறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுலாம் ஹுசைன் அலி தெரியல, ஒரு 2 பேரும் ஒருத்தர் ஓடி போய் ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? சின்ன பிள்ளை தானே, இதே ஃபார்முலா போட்டு அதுக்கு நாசமாக்கும். வாய்க்குள்ளே விரலை விட்டு, ஹதீஸ் தெளிவாக இருக்குது, வாய்க்குள்ளே விரலை விட்டு தோண்டி அந்த பழத்தை எடுத்து வெளியில் போட்டு துப்புனாங்க. வாய்க்குள்ளே இருக்குது துப்புனாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நபியோட குடும்பத்திற்கு எது ஆகமானதில்லை, சதக்கா பொருள் ஆகமானதல்ல. அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதில் நீ ஒரு பேரிச்சம்பழத்தை கூட சாப்பிடுவதை நான் செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு 1 முதல் 1.5 வயசு குழந்தைக்கு பாடம் நடத்தக்கூடிய அந்த ஒரு உத்தம நபியிடத்தில் இருந்த அந்த செய்திகள் இன்றைக்கி பாதாட்டு. நீங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்குதா? இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கின்றேன்.
அபுதுஜானா என்ற ஒரு நபித்தோழர் எல்லாருமே தொழுதுட்டு தஸ்பீக் செய்வாங்க. ஃபஜ்ரில் தஸ்பீக் செய்துக்கிட்டே இருப்பாங்க. அபுதுஜானா என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நபர், போர் வீரர். அவர் நினச்சி வர சலாம் கொடுத்து நினச்சி ஓடிடுவார் வீட்டுக்கு. இதை கொஞ்சம் எல்லாருமே கவனிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஒரு கவனிக்கிறாங்க, எப்போ அபுதுஜானா என்ன இப்படி ஒரு திக்ரு கூட செய்ய வேகமாக ஓடுறாப்புல என்று கேட்டுட்டு அபுதுஜானா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி அல்லா வந்து விசாரிக்க, ஏன் ஓடுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் அந்த செய்தியை முதல்ல கேட்கும்போது அப்படி உடம்பெல்லாம் அப்படி புல் அடிச்சுன்னு சொல்கிறாங்க, ஏன் ரொம்ப வறுமையில் இருக்கேன், ரொம்ப வறுமையில் இருக்கேன், உண்டும் உண்ணாமலும் உறங்கிடுவோம் நாங்கள் நைட்டில், சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லை. என்கிட்ட சின்ன சின்ன பிள்ளைகளாம் 2-3 பிள்ளைகள் இருக்குது, என் மனைவி இருக்குது, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். என்னென்னா பக்கத்து வீட்டில் ஒரு யூதனுடைய வீடு, அவனுடைய பேரிச்ச மரம் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. என் வீட்டினுடைய பகுதியில் வந்து விடியும் பொழுதுக்குள்ளே அந்த பழங்களெல்லாம் விழுந்து கிடக்கும். எங்கே என் பிள்ளைகள்லாம் எழுந்துச்சு போய் அதை எடுத்து பசியில் தின்றுமோ, ஹராமாச்சே அடுத்தவனுக்குள்ளதாச்சே என்று நான் பயந்து விடிவதற்குள் என் குழந்தைகள் எழுவதற்குள் நான் போய் அந்த பழத்தை போகிற வரைக்கும் அவன் இடத்து அந்த தோட்டத்துக்குள்ளே போட்டு விடுவேன் நான். சுப்ஹானல்லாஹ். இந்த பேணிக்கிற மட்டும் இருக்கவா இவங்களை எது மாற்றுச்சு? இவங்களை எது மாற்றுச்சு? இப்படி இஸ்லாம் அல்லவா? அந்த இஸ்லாம் தான் நம்மளும், அந்த அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் முஸ்லீம் தானே நாமளும். நம்மகிட்ட இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எதையெல்லாம் சின்ன செய்தி நினைக்கிறீங்களோ அவையெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான செய்திகள். எந்த அளவுக்குன்னா அண்ட சராசரத்தை விட பிரம்மாண்டமான செய்திகள் எல்லாம் நாம் சிறு சிறு செய்திகளை ஒதுக்கி தள்ளியிருப்பதனால் நாம் சிறுமைப்பட்டு போயிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலத்தில் மார்க்கத்தை கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்க. நாம் செத்து போயிட்டால் ஒன்றும் உலகம் நின்றாது. சூரியன்லாம் ஒதுக்கி மறுநாள் எப்போ மரணிப்போன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 24 மணி நேரம் தந்திருக்கான் ரப்பு. ஒரு அரை மணி நேரம் மார்க்கத்தை கற்பதற்காக சரியான நபர்களிடத்தில் போய் உட்கார்ந்து ஹதீஸுகளை படிங்க, குர்ஆன் வசனங்களை படிங்க, விளக்கங்களை கேளுங்க, ஏதாவது செய்யுங்க தயவு செய்து. இனிமேலும் இப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்தவனாக உங்களை நினைவூட்டியவனாக 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.